ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 23, 2025. நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் வெற்றிக்கான ஆதாரம் நமது தூய்மையின் பர்சனாலிட்டி ஆகும். நமது தூய்மை தன்மைதான் நமது அனைத்திலும் பெரிய பர்சனாலிட்டி ஆகும். நாம் தேவதைகளாக இருந்தபோது நமது பர்சனாலிட்டி எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம். தேவ ரூபத்தில் நமது ஜடமான சிலைகளுக்கு பூஜைகள் நடைபெற்றன. அந்த நிலையின் பர்சனாலிட்டி எத்தனை உயர்ந்தது! உண்மையில் நமது பர்சனாலிட்டி மிக உயர்ந்ததாகும். அது இந்த முழு உலகையும் கவர்ந்தெழுக்கக்கூடியதாகும். பொதுவாக உலகில் ராயலான ஒரு மனிதர் பலரையும் கவர்ந்தெழுக்கிறார். அவர் அமர்வது, எழுவது, உண்பது, குடிப்பது, நடப்பது, பேசுவது, நடந்து கொள்வது என்று அனைத்துமே பிறரை கவர்ந்தெழுக்கின்றன. நமது பர்சனாலிட்டியோ நமது தூய்மை தன்மையாகும். நமது தூய்மையான பார்வை, அதன் மூலம் நமதருகே யார் வந்தாலும் அவர்களுக்கு தூய அதிர்வலைகள் கிடைக்கப் பெறுகின்றன. அவ்வாறு நாம் நல்ல உணர்வுகளின் அதிர்வலைகளை பரப்புவோமானால் ஈஸ்வரிய காரியத்தில் மிகப்பெரிய உதவி கிடைக்கும். நாம் நமது பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை அதிகரித்து கொண்டே செல்வோம். நம் முகத்தில் உள்ளார்ந்த திருப்தியின் பொலிவும் நமது மகிழ்ச்சியின் ஜொலிப்பும் தென்பட வேண்டும். உள்ளே இருக்கும் மகிழ்ச்சி தானாகவே முகத்தில் வெளிப்படும். நமது சித்தத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேண்டும். ஆனந்தத்தினால் நாம் நிறைந்திருப்போம். இதயத்திலிருந்து பாடல் வெளிப்பட வேண்டும். ஜென்ம ஜென்மமாக நீ எதை தேடினாயோ அது உனக்கு கிடைத்துவிட்டது. எதை அடைய வேண்டுமோ நீ அடைந்து விட்டாய். ஜென்ம ஜென்மங்களுக்கு உனக்கு உதவக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களையும் நீ சேர்த்து கொண்டு விட்டாய். உனது எதிர்காலம் ஒளிமயமாகிவிட்டது என்று உங்களது மனதிலிருந்து குரல் எழும்ப வேண்டும். பிரபுவை அடைந்ததனால், ஈஸ்வரிய அனுபவங்களை அடைந்ததனால் ஆத்மா முழுவதுமாக திருப்தி நிலையில் இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் இருப்போமானால் நமது திருப்தி தன்மையின் பொலிவானது முகத்தில் வெளிப்படும். அது தூய்மை தன்மையின் பிரகாசமாக நாலாபுறங்களிலும் பரவும். மேலும் அது உலக ஆத்மாக்களை கவர்ந்தெழுக்கும். நாம் எந்த சேவை செய்தாலும் சரி, ஏதோ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் அல்லது யாரையோ சந்திக்க செல்கிறோம், அப்போது உனது எனது என்பது போன்ற உணர்வுகள், சுயநலத்தின் உணர்வுகள், நானே இந்த சேவையை செய்வேன், பிறருடைய பெயர் வந்துவிடக்கூடாது, எனது பெயர்தான் வெளிப்பட வேண்டும், இந்த சேவைக்கு நானே தகுதியானவன், அல்லது இந்த சேவைக்கான பொறுப்பு எனக்கே கிடைத்திருக்கிறது, வேறு யாரும் இதில் தலையிடக்கூடாது. இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்குமானால் நமது தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டி மிகவும் கீழாக இருக்கிறது. நாம் சேவையோ செய்து விடுவோம், பெயர் புகழ் கூட கிடைத்துவிடும். ஆனால் உலகிற்கு வெளிப்படுத்தும் அளவிற்கு வெற்றியானது ஒருபோதும் கிடைக்காது. எனவே அனைத்து விதமான வீணான எண்ணங்களிலிருந்தும் சுயநல உணர்விலிருந்தும் விடுபட்டு விடுவோம். இந்த சுயநலம் திருப்தியற்ற தன்மையை உருவாக்குகிறது. சுயநலம் கூட மிகுந்த சூக்ஷ்மமான தூய்மையற்ற தன்மையாகும். சுயநல உணர்வு பாபாவின் சேவைகளில் மிகப்பெரிய தடையாகும். சுயநலத்தோடு செய்யப்பட்ட சேவைக்கு பெரிதாக வெற்றியும் கிடைக்கப்படுவதில்லை. அது புண்ணியமாக முழுவதுமாக சேமிப்பாவதும் இல்லை. ஏனென்றால் அதன் தற்கால பலனாக பெயர் புகழ் கிடைத்து விடுகிறது. அதனைத்தான் பாபா அவர்கள் பழுக்காத பழத்தை சாப்பிடுகிறார்கள் என்கிறார். எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் தூய்மை தன்மையின் சூரியனாவே. இதுவே இன்றைய சுயமரியாதையாகும். மேலும் எனது நெற்றியிலிருந்து தூய்மை தன்மையின் ஒளி நாலாபுறங்களிலும் பரவுகிறது. சூரியனைப் போன்று நான் பிரகாசிக்கிறேன். மேலும் என் தலை மீது ஞான சூரியன் இருக்கிறார். அவரது கிரணங்கள் நிரந்தரமாக என் மீது பொழிந்து பின்னர் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அந்த கிரணங்கள் உலகிலுள்ள தூய்மையற்ற தன்மையின் கிருமிகளை அழிக்கின்றன. இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.